ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் ஜாங்கோவோட கிராஷ் கோர்ஸ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க கைஸ், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஜாங்கோக்கு. ஸோ நான் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னா Django admin start ப்ராஜெக்டில் Django tutorial அப்படின்னு சொல்லி போட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து இன்னொரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வந்து நான் ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ஆப்பில் ஆப் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷனும் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஏன் இப்போ வந்து ஜாங்கோ வந்து இப்போ டுட்டோரியல் போடுறேன் அப்படின்னா, ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை விட ஜாங்கோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாங்கோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல், அதாவது ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த ஆப்பில் என்னென்ன இருக்கும் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆப் ஃபோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாங்கோ அந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து செட்டிங்ஸ் ஃபோல்டரில் எல்லாத்தையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் அப்படின்றத நான் செட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து டெம்ப்ளேட் வந்து ஷோ பண்ண போகிறோம், அதாவது HTML ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோல்டரில் தான் வந்து நம்மளோட HTML ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் மூலயமா கலெக்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை ஷோ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒரு index.html அப்படின்னு சொல்லி ஒரு HTML ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஃபோல்டர்லேயே வந்து இந்த இடத்துல வந்து OS அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ OS அப்படின்றது பைத்தானில் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு லைப்ரரி தான். ஸோ நான் வந்து இம்போர்ட் OS அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் இந்த OS என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோல்டர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத நேவிகேட் பண்ணு. ஓகேவா? ஸோ நான் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் டைரக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ் டைரக்ட்ரின்றது இந்த ப்ராஜெக்டோட பேஸ் எங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபுல் ப்ராஜெக்டோட எதுவுமே இங்கே இருக்கும், பார்த்துமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ஸ், அதாவது DIRS அப்படின்னு போட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த அரேக்குள்ளே நம்ம வந்து டெம்ப்ளேட் எங்கே இருக்க போகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, os.path.joinல நம்ம வந்து நம்ம காப்பி பண்ண அந்த பேஸ் டைரக்டரி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த பேஸ் டைரக்டரி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதோட நேமை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் டைரக்டரி மூலியமாக போயிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ அவ்வளோதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ டெம்ப்ளேட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்
ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வியூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த வியூஸ் ஃபைல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மூலியமாக தான் வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்டை ஷோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் சீரீஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெஃப் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் ரெக்வஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்னில் ரெண்டர் ரெக்வஸ்ட் கமாண்ட் அண்ட் நான் சிம்பிளாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு h2 டேக்கில் வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஆர்எல் வந்து போயிட்டு யூஆர்எல் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரம் ஆப்பில் இம்போர்ட் வியூஸ், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தை டினோட் பண்ணணும். ஸோ பாத் அப்படின்றதில் எம்டி இதை விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வியூஸ் டாட் ஹோம், ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நேம் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையும் நேவிகேட் பண்ணுறப்ப லைக் எப்படின்னா லிங்க் டேக் மூலியமாக வந்து ஒவ்வொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுவீங்கள. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நேம் டேக் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ நேம் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இதில் வந்து நான் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 manage.py run server, ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வர் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ Ctrl+C கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓகே, எரர் வந்துருக்கு. என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் எக்ஸிட். ஓகே, 1 minute. கைஸ், சாரி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் பண்ணுறப்போ HTML ஃபைல் தான் ரெண்டர் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண மெத்தடுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Django.html இம்போர்ட் HTTP ரெஸ்பான்ஸ், ஓகேவா? ஸோ அதான் இங்கே இது. அண்ட் ரிட்டர்னில் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேர்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ அதனால தான் இது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெல்கம் அப்படின்றது ஷோ ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வேர்டை வந்து ஷோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம HTML ஃபைலை வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து HTTP ரெஸ்பான்ஸுக்கு பதிலாக ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டர் அப்படின்றது அந்த ஃபைல் index.html ஃபைலை ரெண்டர் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்ட் 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம். ஸோ index.html, ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால தான். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவ் கண்டென்ட்டில் ஒரு /div அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டிவ் கூட போடலாம். வெல்கம் கைஸ், ஓகேவா? ஓகே ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மூலயமா வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம் ஒரு இது அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து ஷோ பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு
வேர்ட் ஆர் ஏதாவது டேட்டா வந்து நீங்கள் இந்த ஃபைலில் இருந்து அந்த index.html ஃபைலில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம் அப்படின்றதுல வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் மேக்ஸ் டெக்னாலஜி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகிரி கேட்டகிரி வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தன் போதாட்டி பைனிட் ஃபெடரல் கிடத்து ஆட்சது இட்லி தண்ணீர் இட்வல் தத்தது ஸோ கைஸ் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த index.htmlக்கு அப்புறம் ஒரு வந்து கேர்லி பிரேசிஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கேர்லி பிரேசிஸ் மூலயமா நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த index.html ஃபைலில் வந்துட்டு நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றதுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு லைக் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் டேட்டாவை பாஸ் பண்ணணும் இந்த இடத்துலேருந்து. ஸோ நான் டேட்டா அதாவது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்றதில் ஸோ கன்ஃபியூஸ் ஆகலாம் நீங்கள் ஒரே நேமில் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நான் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் நேம் பாஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எல்லோ கலரில் கீழே வந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டினோட் பண்ணல அப்படின்றனால ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து அந்த இடத்துல கால் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல கொடுக்குறது மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிங் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருங்க. அண்ட் அதோட வேல்யூ வந்து நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கேட் வந்து கேட்டகரியை மீன் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதாயிரும். அண்ட் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவ் கண்டென்ட் போட்டாச்சா. அண்ட் இந்த டிவ் கண்டென்ட்டில் 2 கேர்லி பிரேசஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓகே. ஸோ 2 கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நேமை வந்து அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் ஓகே. சாரி சேனல் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை காப்பி பண்ணி கீழே போட்டுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஓகேவா. ஓகே இப்போ நாங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்பிளே ஆச்சு கோட் மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஆர் டேட்டா வந்து எப்படி நம்ம டெம்ப்ளேட்டில் ஷோ பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு டெம்ப்ளேட் செட்டப் பண்ணுறது அண்ட் தென் டெம்ப்ளேட்டில் எப்படி நம்ம டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்த்துருப்போம். அண்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து நல்லாவே ஜாங்கோவை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இதை தாண்டி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா
இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, அண்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், மேபி கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் இந்த டுட்டோரியல் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஆங்குலர் பற்றி ஒரு ப்ரோ வந்து வீடியோ கேட்டிருந்தாரு. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஆங்குலர் வீடியோ வரும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.